வணக்கம். என்ன வீடியோவில் கண்ணாடி போட்டுன்னு இருக்க அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்கன்னா, ஏங்க அண்ணே அழுவுற? கண்ணில் கொப்பளம் வந்திருக்கு ஃபேமிலிஸு. அழாம நான் என்ன சார் பண்ணுவேன்? அதனால் இந்த வீடியோ ஃபுல்லாக கண்ணாடி தான் போட்டு பண்ண போகிற ஃபேமிலிஸு. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, நல்லா இருந்த கண்ணில் திடீர்னு ஒரு கொப்பளம் வந்து என்னை எப்படி வந்து இரிட்டேட் பண்ணுதோ, அந்த மாதிரி ஒரு திரைப்படம் நம்ம ரொம்ப இன்ட்ரெஸ்டாக பார்த்துன்னு இருப்போம். அல்லது அந்த திரைப்படம் சரி இதை எங்கே கொண்டு போய் முடிக்கிறாங்க அப்படின்ற மாதிரியாச்சும் நம்ம பார்த்துன்னு இருப்போம். அப்போது சம்மந்தமே இல்லாமல் ஒரு பாட்டை வச்சு நம்மளை மேலும் இரிட்டேட் பண்ணுவாங்க தெரியுமா? அந்த மாதிரி பாடல்கள் என்ன, அது எந்த திரைப்படங்கள் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஒரு சின்ன டிஸ்க்ளைமர், அந்த பாட்டு கேட்கவோ பார்க்கறதுக்கோ தனியாக நல்லா இருக்கும். ஆனால் அந்த திரைப்படத்தில் சம்மந்தமே இல்லாத இடத்துல அந்த பாட்டை ப்ளேஸ் பண்ணி நம்மளை மேலும் மேலும் இரிட்டேட் பண்ணியிருப்பாங்க இல்லையா? அதை மட்டும்தான் பார்க்க போகிறோம். ஏன்னா கமெண்ட்டில் வந்து சண்டைக்கு வராதிங்க, இந்த பாட்டுக்கு என்னடா குறைச்சல் அப்படின்ட்டு. நம்ம அந்த பாட்டை எதுவுமே சொல்ல போகிறதில்ல, அது வச்ச இடத்த தான் நம்ம சொல்ல போகிறோம். வெல்கம் டு சினிமா போகன். நான் உங்கள் தேவா. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னும் நிறைய பேர் நம்ம சினிமா போகன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் எல்லாத்தையும் மிஸ் பண்ணாமல் உங்களால் பார்க்க முடியும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த டாப்பிக்கில் சமீபத்தில் ஒரு திரைப்படத்தில் நான் ரொம்ப பாதிக்கப்பட்டேன். அது என்ன திரைப்படம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பராசக்தி. ஸோ பராசக்தி திரைப்படம் நம்ம எதிர்பார்த்து போனது ஒன்று, அங்கே நடந்த காட்சி இன்னொன்று. ஆரம்பத்துலேருந்து அந்த மொழி போர், மொழி கொள்கை அப்படின்ற ஒரு விஷயத்தில் கொண்டு போவாங்கன்னு பார்த்தா லவ் ஆங்கிளில் கொண்டு போய் ஆல்ரெடி நம்ம எனர்ஜியை ஃபுல்லாக ட்ரைன் பண்ணிட்டாங்க. அதுவும் குறிப்பாக அடி அலையே அப்படிங்கிற ஒரு பாட்டு இப்போ முடிஞ்சிடும் அப்படின்னு நான் ஆர்வமாக எந்திரிப்பேன். திரும்ப பாட்டு வந்து கண்டினியூ ஆகும். சரி ஃபர்ஸ்ட் ஹாஃப் தான் இப்படி போகுது அப்படின்னு பார்த்தா இன்டர்வல் வந்து சூப்பராகவே முடிச்சிருந்தாங்க. நமக்கு ஒரு மிகப்பெரிய ஆர்வம் ஆகிடுச்சு. ஓகே செகண்ட் ஹாஃப் பயங்கரமாக இருக்க போகுது அப்படின்ட்டு நான் ரெஸ்ட் ரூம்லாம் போயிட்டு இது வரைக்கும் ஸ்நாக்ஸே வாங்காமல் வந்ததில்லை. ஆனால் இந்த படத்துக்காக தான் ஸ்நாக்ஸ் எல்லாம் தேவையில்ல, உடனே ஓடி ஆர்வம் உள்ள அப்படின்னு ஓடி வந்து உக்காந்தா ரத்னமாலான்னு ஒரு பாட்டு போட்டாங்க பாருங்க. லைஃப்ல மறக்க மாட்டேன் நான். போய் தெலுங்கு லைஃப்ல மறக்க மாட்டேன். என்னை பொறுத்தவரை அந்த ரத்னமாலா சாங் ஓகே கேட்குறதுக்கு நல்லா இருக்கு. ஆனால் அந்த சாங் பிளேஸ் பண்ண இடம் அப்படிங்கிறது என்னை பொறுத்தவரை ஒரு சின்ன மாற்று கருத்து தான். ஏன்னா செகண்ட் ஹாஃப் ஆரம்பம் அப்படிங்கிறது பயங்கரமாக ஆரம்பிப்பாங்க. ஏன்னா இன்டர்வல் அந்த மாதிரி வந்து முடிச்சாங்க. அப்படியே ஒரு ஆர்வத்தில் உள்ளே வந்து பார்த்தா அந்த பாட்டை போட்டு மொத்தமாக நம்மளை டவுன் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் படம் என்னாச்சு அப்படிங்கிறது நீங்கள் பராசக்தி பார்த்துருந்தா தெரியும். ஸோ இந்த டாப்பிக்கில் ஃபஸ்ட்டு எனக்கு மைண்டில் வந்தது பராசக்தி திரைப்படம். ஸோ இந்த டாப்பிக்கை ஒரு டிஸ்கஷனாக கொண்டு போகலாம் அப்படிங்கிறதுக்காக நான் ரெடிட்டில் இந்த கேள்வி வந்து கேட்டிருந்தேன். நிறைய பேர் வந்து ரெடிட்டில் வந்து ரிப்ளை பண்ணியிருந்தாங்க. ஸோ அதில் ஒவ்வொன்றா பார்ப்போம். அதில் பார்த்து நமக்கு எது மாற்று கருத்து இருக்குது, எதை நம்ம அக்செப்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். நீங்களும் இந்த கேமில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். ஸ்டார்டிங் வித் அயன் நெஞ்சே நெஞ்சே. ஓகே யோசிச்சு பார்த்தா அயன் திரைப்படம் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் ஹாஃபில் பயங்கர இன்டென்ஸாக இருக்கும். செகண்ட் ஹாஃபில் தான் அதோட பீக்கான ஸ்க்ரீன் பிளேவே. ஸோ அவ்வளோ பரபரப்பாக போயிட்டு இருக்க அந்த திரைப்படத்தில் என்னை பொறுத்தவரை நெஞ்சே நெஞ்சே பாட்டு ஒரு சின்ன ஸ்பீட் பிரேக்கர் தான். ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த பாட்டு நல்லா இருக்கும், விஷுவலாக நல்லா இருக்கும். ஆனால் செகண்ட் ஹாஃப் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக அவ்வளோ வேகமாக போயிட்டு இருக்கும்போது அந்த நெஞ்சே நெஞ்சே பாட்டு பிளேஸ் பண்ண இடம் வந்து எனக்கு வந்து ஒரு மாற்று கருத்து இருக்குது. ஒருவேளை அந்த பாட்டு இல்லைனாலும் அந்த திரைப்படம் அதே வேகத்தில் போயிருக்கும். பட் அந்த பாட்டு ஒரு சின்ன ஸ்பீட் பிரேக்கராக இருக்குது. ஸோ இதை நான் வந்து அக்செப்ட் பண்ணுறேன். அடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, மொழ மொழ எம்மா எம்மா ஃப்ரம் குருவி. ஓகே இந்த பாட்டு மேலே எனக்கு ஒரு கருத்து இருக்குது. என்னன்னா இந்த பாட்டு அப்படி போடு பாட்டை ரீக்ரியேட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க. ஏன்னா ஆல்ரெடி விஜய், த்ரிஷா, வித்யாசாகர் அண்ட் தரணி இவங்களோட காம்போவில் அப்படி போடு அப்படிங்கிற ஒரு பாட்டு சாட் பஸ்டரான சாங்கு. அதே விஷயத்தை தான் குருவியில் வந்து ரீக்ரியேட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி வந்து யோசிச்சிருக்காங்க. அதை அச்சீவும் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் டான்ஸ் கொரியோகிராஃபி, காஸ்டியூமு, ஏன் 2 பேரோட ஸ்டெப்பு அப்படி போடு பாட்டை வந்து ரெஃபர் பண்ணியே வந்து போடுவாங்க. பாட்டுக்குள்ளேயே பாட்டுக்கு வந்து ரெஃபரன்ஸ் வைப்பாங்க. அந்த மாதிரி ஒரு பாட்டு தான். பட் இந்த பாட்டு ஏன் வந்து ஃபெயில் ஆச்சு ஆர் இந்த பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப தப்பாக இருக்குது அப்படிங்கிறத ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா, கில்லி திரைப்படம் பொறுத்தவரை செகண்ட் ஹாஃப் பயங்கர ஃபாஸ்ட்டாக போயிட்டே இருக்கும். அந்த இடத்துல ஒரு சின்ன பிரேக் விடுவாங்க. விச் இஸ் அப்படி போட்டு பாட்டு போட்டு கொஞ்சம் என்ஜாய் பண்ணிக்கோங்க, ஒரு ஃபாஸ்ட் நம்பர் போட்டு நல்லா டான்ஸ் ஆடிக்கோங்க அப்படின்ற மாதிரி வந்து வச்சுருப்பாங்க. ஆனால் அப்படியே குருவி திரைப்படம் செகண்ட் ஹாஃப் படம் அப்படிங்கிறது ஒரு மாதிரியாக போகும். அங்கங்கே சின்ன மொமெண்ட்ஸ் தான் இருக்கும். அதையே டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி தான் இந்த மொழ மொழ எம்மா எம்மா சாங் அப்படிங்கிறது வரும். ஸோ அப்படி போட ரீக்ரியேட் பண்ண ட்ரை பண்ணி லிட்ரலி அவங்க ஃபெயில் ஆகிட்டாங்க. அதுதான் அந்த பாட்டோட பிளேஸ்மெண்ட் எனக்கு வந்து தப்பாக போடுது. ஒரு நண்பரை பார்த்தா கண்டிப்பாக இன்னொரு நண்பரும் வருவார். விச் இஸ் வெறியேற விதிமாற ஃப்ரம் விவேகம்.
ஸோ விவேகம் திரைப்படம் ஆரம்பத்துல இருந்து ஏகப்பட்ட ஃப்ளாஸ் அண்ட் லாஜிக் மிஸ்டேக்ஸ் தான். ஸோ நான் வந்து ஒரு ஆடியன்ஸாக பார்த்துனே இருக்கும்போது சரி கிளைமேக்ஸில் ஆல்ரெடி ரூமர் வேறு வந்திருந்தது அஜித் வந்து 6 பேக்ஸோட வர போகிறாரு அப்படின்ட்டு. கிளைமேக்ஸில் எல்லாரும் வாயடைச்சு போகிறாங்க. இது வரைக்கும் பண்ண மிஸ்டேக்ஸ் எல்லாத்துக்கும் மன்னிப்பு அப்படிங்கிறது அங்கே இருக்குது அப்படின்ற மாதிரி யோசிச்சுனே இருக்கும்போது வெறியேற விதிமாற சாங்கை வந்து இங்கே வச்சாங்க. அதுதான் ஒரு மிகப்பெரிய மன உளைச்சல் அப்படின்ற மாதிரியே சொல்லலாம். ஸோ இந்த சாங் எந்த அளவு ஒரு ட்ரால் மெட்டீரியல் ஆகிருச்சு அப்படின்றது பார்த்தீங்கன்னா அவங்க கிளைமேக்ஸில் வச்சது அப்படிங்கிறது எல்லாருமே ரோஸ் பண்ணாங்க. ஏன் தமிழ் படம் 2ல் அது ஒரு கண்டென்ட்டாகவே வந்து வச்சுருப்பாங்க. எப்படிப்பா இதெல்லாம் கேட்க முடியும்? சரி, உன் சைட்லேயும் ஒரு நியாயம் இருக்கு. அதே மாதிரி இந்த வெறியேற விதிமாற சாங் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வரைக்கும் சோனி லேபிளில் அது வந்து ஆடியோ சாங் மட்டும்தான் இருக்கும், வீடியோ சாங் அப்படிங்கிறது இருக்காது. ஏன் அப்படின்னா ஆல்ரெடி அதை அடித்து ட்ரால் கண்டென்ட் ஆக்கிட்டாங்க. மேற்கொண்டு அது யூடியூப்பில் போட்டு திரும்ப ட்ரால் ஆக வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக அது இன்னும் அஃபிஷியல் வீடியோ கூட போடாமல் இருக்காங்க. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றது பார்த்தீங்கன்னா சலம்பல இன் மதராசி. எனக்கு இதில் வந்து மாற்று கருத்து இருக்குது. ஏன்னா சலம்பல பாட்டு ஒரு கரெக்டான பிளேஸ்மெண்ட் தான். ஏன்னா மதராசி திரைப்படம் ஆரம்பத்திலே அந்த ப்ரெமிஸ் வந்து சொல்லிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி தமிழ்நாட்டுக்குள்ளே வந்து ஒரு ஆயுத கடத்தல் குரூப் வந்து வர்றாங்க, அதுக்கப்புறம் போலீஸ் எல்லாம் எப்படி வந்து ஃபைட் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த ப்ரெமிஸை வந்து சூப்பராக செட் பண்ணிட்டாங்க. இப்போ ப்ரொட்டாகனிஸ்டோட இன்ட்ரோ ஆல்ரெடி அவர் லவ் ஃபெயிலியரில் இருக்கார். அப்படி இருக்கும்போது அவர் உட்காந்து கதை பேசி அவர் வந்து அவரோட சோக கதையெல்லாம் சொல்லி அதுக்கப்புறம் பாட்டு வந்து அது வந்து ஒரு மாதிரி ஸ்பாயிலிங்காக இருக்கும் இல்லையா. அதனால டைரெக்டாக அந்த சலம்பல பாட்டிலேயே வந்து எஸ்கேவை வந்து இன்ட்ரோ பண்ணிட்டாங்க. என்னை பொறுத்தவரை அது வந்து ஒரு கரெக்டான பிளேஸ்மெண்ட் தான். ஒருவேளை உங்களுக்கு அதில் ஏதாவது மாற்று கருத்து இருந்தால் சொல்லுங்கள். அடுத்து விண்வெளி நாயகா ஃப்ரம் தக் லைஃப். ஐயோ ஐயோ. ஸோ விண்வெளி நாயகா அந்த பாட்டே வந்து கிளைமேக்ஸில் தான் வைப்பாங்க. அது வந்து மிஸ்பிளேஸ்மெண்ட் தான். என்னன்னா என்னை பொறுத்தவரை அந்த பாட்டே அந்த படத்துக்கு வேண்டாம், அது வேற ஒரு நல்ல படத்துக்கு எதுக்காவது வந்து அதை யூஸ் பண்ணியிருக்கலாம். ஏன்னா ஆண்டவர் திரும்ப நிறைய நல்ல படங்கள்லாம் நடிப்பார் இல்லையா. நம்ம சொன்னா நல்லா இருக்காதடா. கான்ஃபிடென்ட். ஆமாம், கான்ஃபிடென்ட். தக் லைஃபை பொறுத்தவரை இந்த பாட்டு ஒரு சீரியஸாகவே மிஸ்பிளேஸ்மெண்ட் தான். நான் அங்கே பிளேஸ் பண்ணது மட்டும் இல்லை, அந்த பாட்டே அந்த படத்துக்கு தேவையில்லை அப்படிங்கிறது தான் என்னோட ஒப்பீனியன். அதே மாதிரி ஒரு நண்பர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா போய் வா நண்பா சாங் ஃப்ரம் குபேரா வாஸ் பர்ஃபெக்ட்லி பிளேஸ்ட். ஓகே, அவர் வந்து பர்ஃபெக்டாக பிளேஸ் பண்ணதை வந்து சொல்லியிருக்காரு. எனக்கும் அந்த ஒப்பீனியன் அப்படிங்கிறது இருக்குது. ஏன்னா குபேரா படம் ஆரம்பத்திலேருந்து ஒரு சோகமாகவும் அழுகாட்சியாகவுமே போயிட்டே இருக்கும். அவ்வளோ ஒரு சோகம் அழுகாட்சியில் ஒரு சின்ன ரிலீஃபான மொமெண்ட் தான் வந்து போய்வா சாங்கு. உண்மையிலேயே அந்த சாங்கு வச்ச இடம் வந்து ரொம்ப பர்ஃபெக்ட். என்னை பொறுத்தவரை சலம்பலாவுக்கு அப்புறம் ஒரு சாங் வந்து கரெக்டான இடத்துல வந்து வச்சுருக்காங்க அப்படின்றது பார்த்தீங்கன்னா விச் இஸ் போய்வா ஃப்ரம் குபேரா. இந்த ஒப்பீனியன் நான் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறேன். அடுத்து துப்பாக்கி லவ் ஆர்க், எஸ்பெஷலி தட் வெண்ணிலவே சாங். கரெக்ட். ஸோ துப்பாக்கி திரைப்படமில் அவ்வளோ ஒரு இன்ட்ரெஸ்டாக போயிட்டு இருக்க அந்த திரைப்படத்தில் சின்ன சின்ன லேக் உருவாகிறதுக்கு காரணமே வந்து அந்த ஒரு லவ் போர்ஷன்ஸ் தான். அஃப்கோர்ஸ் அக்செப்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா ஒரு திரைப்படம் அதே ஜெட்டு வேகத்திலே போயிட்டே இருக்கக்கூடாது, ஒரு சின்ன சின்ன ரிலாக்ஸிங் மூமெண்ட் அப்படிங்கிறது வேணும், அக்செப்டபிள் தான். பட் அதை கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக ஒர்க் பண்ணியிருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும் அப்படிங்கிறது தான் என்னோட ஒப்பீனியன். அண்ட் குறிப்பாக அந்த வெண்ணிலவே சாங் அப்படிங்கிறது விஷுவலி நல்லா இருக்கும், ஒன் ஆஃப் த பியூட்டிஃபுல் மெலடி. பட் அது பிளேஸ் பண்ண இடம் வந்து கொஞ்சம் கோளாறு தான். ஏன்னா அந்த திரைப்படத்தில் ஒரு க்ளோஸ் டு கிளைமேக்ஸ் தான் வரும் ஆக்சுவலாக அந்த பாட்டு அப்படிங்கிறது. க்ளோஸ் டு கிளைமேக்ஸில் நம்ம அடுத்து என்ன அப்படின்னு அந்த நெயில் பைட்டிங் சீன்ஸ் இருக்கும்போது டக்குன்னு இந்த வெண்ணிலவே சாங் அப்படிங்கிறத வந்து வச்சுருப்பாங்க. அது ஒரு மாதிரி சின்ன டிசப்பாயின்மெண்ட் அப்படிங்கிறது வந்து ஆகும். மற்றபடி ஆஸ் ஐ செட் அந்த திரைப்படத்தில் அந்த லவ் ஆர்க் அப்படிங்கிறது தான் ஒரு சின்ன சர்க்கிள் மாதிரி இருக்கும். மற்றபடி துப்பாக்கி வந்து வேற லெவல் திரைப்படம். அடுத்து பார்த்தீங்கன்னா தள்ளி போகாதே, சச் அன் அமேசிங் சாங் பட் வேஸ்டட் இந்த மூவி. இல்லை இந்த ஒப்பீனியனுக்கு நான் வந்து முரண்படுறேன். ஏன்னா அந்த படத்தோட செல்லிங் பாயிண்ட்டே அதுதான். அச்சம் என்பது மடமையடா அந்த படத்தோட செல்லிங் பாயிண்ட்டே அந்த தள்ளி போகாதே சாங் அப்படிங்கிறது தான். அது விஷுவலாக எப்படி வரப்போகுது அப்படின்ற மாதிரி தான் எதிர்பார்த்தாங்க. விஷுவலாகவும் சூப்பராக வந்து பண்ணியிருப்பாங்க. அதே நேரத்தில் இந்த சாங் பிளேஸ்மெண்ட்டும் வந்து சூப்பராக இருக்கும். ஏன்னா அது வரைக்கும் லவ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வந்துட்டே இருப்பாங்க அந்த படத்தில். அந்த பாட்டுக்கு அப்புறம் தான் படம் அப்படிங்கிறது அடுத்த கட்டத்தை நோக்கி நகரும். அந்த பாட்டு தான் படத்தை வந்து நகர்த்துறதுக்கான அடுத்த ஒரு அப்பீலே வந்து கொடுக்கும். ஸோ அந்த சாங்கோட பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிறது வந்து சூப்பராக இருக்கும். விஷுவலியும் ரொம்ப எக்ஸ்பெரிமெண்ட் வந்து பண்ணியிருப்பாங்க. அடுத்து மோனிகா சாங் வாஸ் நாட் நீடட் இன் கூலி. அதுக்கு ஒருத்தர் ரிப்ளை பண்ணியிருக்கான் பாருங்க.
கூலியே தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருக்கான். ஸோ அது தவறான கருத்து, நான் அதை வந்து ஒத்துக்க மாட்டேன். பட் மோனிகா சாங் அப்படிங்கிறது கூலி படத்துக்கு ஒரு மிகப்பெரிய மார்க்கெட்டிங் தான். மார்க்கெட்டிங்காக மட்டுமே தான் அந்த பாட்டை வந்து வச்சுருக்காங்க, மற்றபடி எந்த ரீசனுக்காகவும் இல்லை. அது கதைக்குமே எந்த விதத்துலேயும் ஹெல்ப்பே பண்ணல. ஸோ பிளேஸ்மெண்ட்டாகவும் பார்த்தீங்கன்னா பிரச்சனை தான். ஸோ கூலி திரைப்படத்தில் அந்த சாங் பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிறது என்னை பொறுத்தவரை ப்ராப்ளம் தான். பட் அந்த சாங்னால தான் படம் அப்படிங்கிறது நிறைய ரீஜியன்ஸ்க்கு வந்து ரீச் ஆச்சு. அண்ட் பூஜா ஹெக்டே அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறதும் நிறைய இடத்துக்கு வந்து ரீச் ஆச்சு. ஸோ மோனிகா சாங் அந்த படம் ரீச் ஆகிறதுக்கு தான் தேவையே தவிர அந்த படத்துக்கு வந்து தேவையில்லை. வா வாத்தியார் ஃபஸ்ட்டு 13 மினிட்ஸில் 3 சாங் வந்துடும். நானும் வா வாத்தியார் பார்க்கலங்க, எப்படி இருக்குது படம் சொல்லிட்டு போங்க யாராவது பார்த்துருந்தா. பட் கண்டிப்பாக பார்க்கணும், ஏன்னா படம் வந்து ரொம்ப மிக்சட் ஆஃப் ரிவ்யூஸ் தான் வந்துச்சு. ஒருத்தர் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குன்னாங்க, இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா நல்லா இல்லை அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. பட் கண்டிப்பாக படம் பார்க்கணும். பட் 30 நிமிஷத்தில் 3 சாங் வருதா? ஐயோ, இன்னும் பழைய படம் மாதிரியெல்லாம் இருக்குது. இதை தாண்டி எனக்கு ஒரு ஃபேவரட்டான திரைப்படம், பட் அதில் அந்த சாங் பிளேஸ்மெண்ட் வந்து எனக்கு ஒரு சின்ன ப்ராப்ளமாக இருந்தது, விச் இஸ் விடுதலை. விடுதலையில் செகண்ட் ஹாஃபில் பார்த்தீங்கன்னா அந்த ஒன்னோட நடந்தா பாட்டு சூப்பர், விஷுவல்ஸ் வந்து பக்கா. பட் அந்த இடத்துல அந்த பாட்டு வந்து எனக்கு ஒரு சின்ன டயர்ட்னஸ் வந்து உருவாக்கிடுச்சு. விடுதலை வந்து இன்ட்ரெஸ்டிங்கான ஃபிலிம், பட் அது ஸ்க்ரீன் பிளே பார்த்தீங்கன்னாலே லாஜிக்கலாகவே அது வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் போகும் படம். ஸோ அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போயிருப்பாங்க, ஆனால் ஸ்லோவாக தான் நரேட் ஆகும். அந்த இடத்துல அந்த ஒன்னோட நடந்தா பாட்டு அப்படிங்கிறது கொஞ்சம் டயர்டாகிருச்சு. எதுக்கு இப்போ சம்மந்தமே இல்லாமல் இந்த பாட்டை போட்டாங்க அப்படின்ற மாதிரி. பட் அந்த பாட்டுக்கு அப்புறம் அந்த படம் வந்து பயங்கரமாக சூடு பிடிக்கும். அந்த பாட்டு மட்டும் எனக்கு ஒரு சின்ன டயர்ட்னஸை கொடுத்தது. ஸோ இந்த மாதிரி தான் ஒரு திரைப்படத்தில் ஒரு பாட்டோட பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ஒரு பாட்டு எந்த இடத்துல பிளேஸ் பண்ணால் ஆடியன்ஸ்க்கு வந்து க்யூரியாசிட்டியும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் கொண்டு வரும், அதே மாதிரி அந்த பாட்டு எப்படி அந்த கதையை வந்து அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தி கொண்டு போக போகுது அப்படின்ற ஒரு டெசிஷன் மேக்கிங் ஃபேக்டர் தான் அந்த சாங் பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிறது. நிறைய டைரக்டர்ஸ் அந்த சாங் பிளேஸ்மெண்ட்டில் தான் அவங்க கிங் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அந்த சாங் பிளேஸ்மெண்ட் ஒவ்வொன்றும் அதுக்கான சிச்சுவேஷன்ஸ் இருக்கும், கதையை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தி கொண்டு போகிற ஒரு ஃபேக்டராக இருக்கும். அப்படி ஒரு சாங் பிளேஸ்மெண்ட் தான். பட் ஒரு சில இயக்குனர்கள் ஒரு சில திரைப்படங்களில் அந்த சாங் பிளேஸ்மெண்ட் வந்து மிஸ் பண்ணிடுவாங்க. அதனால நமக்கு அந்த சினிமேட்டிக் வாட்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது ஒரு சின்ன டயர்ட்னஸ் வந்து கொடுக்கும். ஸோ அதுதான் இந்த வீடியோவில் வந்து டிஸ்கஸ் பண்ணோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி குறிப்பாக சினிமா லவர்ஸ் எல்லாருக்குமே வந்து ஷேர் பண்ணுங்கள். சினிமா போகன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மற்ற ஒரு நல்ல வீடியோ ஒரு நல்ல கண்டென்ட்டோட உங்களை வந்து சந்திக்கிறேன். அண்டில் தென் இட்ஸ் பாய் ஃப்ரம் தேவா.